ஒரு கேள்விக்கு பதிலே இல்லை என்றால் அதற்கு எப்படி பதில் சொல்வது? கடலில் எத்தனை துளிகள் இருக்கின்றன? இரவின் வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றன? இப்படி கேள்வி கேட்டால் நாம் அது எப்படி சொல்ல முடியும் என்று சிரித்து விடுவோம். ஆனால் நூற்றாண்டுகளுக்கு முன் ஒருவர் அப்படிப்பட்ட கேள்விகளுக்கே அற்புதமான பதில் கூறினார். அவரின் நகைச்சுவையும் அறிவும் இன்று வரை நினைவில் இருக்கிறது. அந்த அறிவாளி பீர்பால். அவரை சோதித்தவர் பேரரசர் அக்பர் மன்னர். ஆக்ராவின் முகலாய அரசவையே ஒரு சிம்மாசன அறை மட்டுமல்ல, அது அறிவின் மேடை, கவிதையின் கூடம், அரசியலின் அரங்கம், சிரிப்பின் தளம். படைத்தளபதிகள் போர்களை பேசினர், கவிஞர்கள் பாடல்களை பாடினர், பண்டிதர்கள் தத்துவத்தை விவாதித்தனர். ஆனால் அந்த மையத்தில் மிகப்பெரிய பேரரசர் அக்பர் அமர்ந்திருந்தார். அவரின் பக்கத்தில் எப்போதும் புன்னகையுடன் மின்னும் கண்களுடன் நின்றார் அவரது நம்பத்தகுந்த அமைச்சர் பீர்பால். பீர்பால் சாதாரண மனிதர் அல்ல. பெரும் பண்டிதர்களுக்கே சிக்கலான கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லக்கூடியவர். ஒரு காலை அக்பர் மன்னர் அரண்மனை தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தார். அப்போது ஆயிரக்கணக்கான காகங்கள் மரங்களில், நீரூற்றுகளில், அரண்மனை சுவர்களிலும் அமர்ந்திருந்தன. அவற்றை பார்த்து மன்னர் சிரித்தார். பிறகு திடீரென பீர்பாலை நோக்கி கேட்டார், பீர்பால், என் அரசவையில் நீதான் மிக அறிவாளி என்று கூறப்படுகிறது. அப்படியானால் சொல், ஆக்ரா நகரத்தில் மொத்தம் எத்தனை காகங்கள் இருக்கின்றன? அரசவையில் அமைதியான நிலை. அந்த கேள்வி மின்னல் போல் பட்டது. இப்படி எவ்வளவு காகங்கள் இருக்கின்றன என்று யார் சொல்ல முடியும்? இது முடியாதது. நட்சத்திரங்களை எண்ணுவது கூட எளிது. இப்போது பீர்பால் சிக்கிப்போவார் என்று பலர் நினைத்தனர். சிலர் சிரித்தனர், சிலர் மூச்சை அடக்கி காத்திருந்தனர். எல்லா பார்வையும் பீர்பாலையே நோக்கி இருந்தது. அவர் தடுமாறுவாரா, தவிர்க்க முயல்வாரா, அல்லது மீண்டும் ஒருமுறை சாத்தியமில்லாததை சாத்தியமாக்குவாரா? பீர்பால் அவசரப்படவில்லை. கைகளை கட்டி சற்றே வணங்கி அவரது அமைதியான குரலில் சொன்னார், அரசே, ஆக்ரா நகரத்தில் சரியாக 10,000 காகங்கள் உள்ளன. 10,000 காகங்களா? உண்மையா பீர்பால்? அதற்கு மேல் இருந்தால்? அப்படியெனில் அண்டை நகரங்களில் இருந்து காகங்கள் அவர்களுடைய உறவுகளை சந்திக்க ஆக்ராவுக்கு வந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதற்கு குறைவாக இருந்தால்? அப்படியெனில் ஆக்ரா காகங்களில் சில உறவுகளை பார்க்க வேறு நகரங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அரசவையே சிரிப்பில் மூழ்கியது. பீர்பால் தோல்வியடைவார் என நினைத்த அமைச்சர்களை இப்போது கைதட்டினர். அக்பர் மன்னர் சிரித்ததில் அவரது கிரீடமே சறுக்கி போனது. ஆனால் அந்த சிரிப்புக்குள் ஒரு பாடம் இருந்தது. பீர்பாலின் பதில் எண்களை பற்றியதல்ல, அது சமயோஜிதம், தன்னம்பிக்கை, கட்டுக்கடங்காத கேள்விகளை தகர்க்கும் அறிவு. அக்பர் சிரித்துக்கொண்டே சொன்னார், பீர்பால், மீண்டும் நீ உணர்த்துகிறாய், அறிவு என்பது புத்தகங்களில் உள்ள உண்மைகளை மட்டும் மனப்பாடம் செய்வது அல்ல. எதை எப்போது எப்படி சொல்ல வேண்டும் என்பதை அறிதல்தான் உண்மையான அறிவு. அமைச்சர்களும் தலைகுனிந்து சம்மதித்தனர். சில நொடிகளில் அனைவரும் புரிந்து கொண்டனர். விளங்கிய அறிவைக் காட்டிலும் நகைச்சுவை திறமை சக்தி வாய்ந்தது. காக்கா கதை நகைச்சுவையாக தோன்றலாம், ஆனால் அது ஒரு காலத்தை கடக்கும் உண்மையை சொல்கிறது. வாழ்க்கையில் எப்போதும் தெளிவான பதிலில்லாத கேள்விகள் வரும். அப்போது முக்கியமான உண்மைகள் அல்ல, நாம் எப்படி பதில் சொல்கிறோம் என்பதுதான் தன்னம்பிக்கை, நகைச்சுவை, அறிவு, சாத்தியமில்லாத சூழலையும் வெற்றியாக மாற்றும். அதனால்தான் பீர்பாலின் பெயர் வரலாற்றின் பக்கங்களில் இன்னும் ஒளிர்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காதீர்கள், அறிவாளித்தனம் என்பது எல்லாவற்றையும் தெரிந்திருப்பதில் இல்லை. சரியான தருணத்தில் சரியான முறையில் யோசித்து பதில் சொல்வதில்தான் உள்ளது. அக்பர் மற்றும் பீர்பால் சொர்க்கத்திற்கான பயணம். பல ஆண்டுகளுக்கு முன்பு பேரரசர் அக்பரின் மகத்தான முகலாய அரசவையில் பீர்பால் என்ற புத்திசாலி மற்றும் நகைச்சுவையான மந்திரி வாழ்ந்து வந்தார். அவர் அக்பரின் விருப்பமான அரசவை உறுப்பினர் மட்டுமல்ல, அவரது மிகவும் நம்பகமான நண்பரும் ஆவார்.
பீர்பால் தனது புத்திசாலித்தனம், நேர்மை மற்றும் நகைச்சுவை உணர்வுக்காக ராஜ்யம் முழுவதும் பிரபலமானவர். ஆனால் நீதிமன்றத்தில் உள்ள அனைவருக்கும் அவரை பிடிக்கவில்லை. சில அரசவை உறுப்பினர்கள் பீர்பாலின் நிலைப்பாட்டை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். பேரரசர் எப்போதும் பீர்பாலின் ஆலோசனையை கேட்ட விதத்தை அவர்களால் தாங்க முடியவில்லை. ஒரு நாள் அத்தகைய பொறாமை கொண்ட ஒரு அரசவை உறுப்பினரின் மனதில் ஒரு திட்டம் உருவாகத் தொடங்கியது. பீர்பால் எப்போதும் மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்படுகிறார். ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்காகவும் பேரரசர் அவரை பாராட்டுகிறார். பேரரசரிடம் பீர்பால் தோன்றுவதைப் போல புத்திசாலி அல்ல என்பதை காட்ட நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணினார்கள். மற்றொரு அரசவை உறுப்பினர், ஆனால் எப்படி? நாங்கள் முயற்சிக்கும் ஒவ்வொரு முறையும் பீர்பால் எங்கள் மீது கவனத்தை திருப்புகிறார் என்றார். முதல் அரசவை உறுப்பினர் ஒரு கணம் யோசித்து, என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது. பீர்பால் தன்னால் எதுவும் செய்ய முடியும் என்று பெருமை பேசுகிறார் என்று பேரரசரிடம் கூறுவோம். அவர் சொர்க்கத்திற்கு சென்று கடவுளை சந்திக்க முடியும் என்று கூறுகிறார் என்போம். பின்னர் அதை நிரூபிக்க அக்பரிடம் கட்டளையிடுமாறு கேட்போம் என்றார். இருவரும் பயங்கரமாக சிரித்தனர். இந்த முறை பீர்பால் தப்பிக்க மாட்டார். அன்று மாலை பொறாமை கொண்ட அரசவை உறுப்பினர் எழுந்து நின்று, மாட்சிமை பொருந்தியவரே, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் என்று உரத்த குரலில் கூறினார். அக்பர் ஆர்வத்துடன் பார்த்தார். பேசுங்கள். அரசவை உறுப்பினர் தலைவணங்கி, பீர்பால் தன்னால் சொர்க்கத்திற்கு சென்று கடவுளை சந்திக்க முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று உரக்கச் சொன்னார். நீதிமன்றம் ஆச்சரியத்தில் முணுமுணுத்தது. அக்பர் பீர்பாலிடம் திரும்பி, பீர்பால், இது உண்மையா? நீங்கள் உண்மையிலேயே சொர்க்கத்திற்கு செல்ல முடியுமா என்று வினவினார். பீர்பால் அமைதியாக புன்னகைத்து வணங்கினார். ஜஹாம்பனா, நீங்கள் என்னை போகச் சொன்னால் நான் நிச்சயமாக செய்வேன் என்றார். அக்பர் சிரித்தார். நீங்கள் உண்மையாகத்தான் சொல்கிறீர்களா என்று கேட்டார். பீர்பால் பதிலளித்தார், ஆம் மாட்சிமை பொருந்தியவரே, ஆனால் பயணத்திற்கு தயாராவதற்கு எனக்கு சிறிது நேரம் தேவைப்படும் என்று கூறினார். அக்பர் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார். நல்லது பீர்பால், உங்கள் சொர்க்க பயணத்திற்கு தயாராகுங்கள். நீதிமன்றம் உங்கள் வருகைக்காக காத்திருக்கும் என்று கூறினார். பீர்பால் வீட்டிற்கு சென்று நகருக்கு வெளியே ஆற்றங்கரையில் ஒரு சிறிய குடிசையை கட்டினார். அவர் எல்லோரிடமும், நான் என் ஆன்மாவை தூய்மைப்படுத்த இங்கே தியானம் செய்வேன். நேரம் வரும்போது என் ஆவி சொர்க்கத்திற்கு உயரும் என்று கூறினார். பீர்பால் சொர்க்கத்திற்கு செல்கிறார் என்ற செய்தி எல்லா இடங்களிலும் பரவியது. ஞானம் கொண்ட மந்திரியின் பரலோக பயணத்திற்கு முந்தைய கடைசி தருணங்களை பார்க்க அருகிலுள்ள கிராமங்களிலிருந்து மக்கள் வந்தனர். குடிசைக்குள் பீர்பால் தனது நம்பகமான நண்பரிடம், புகைப்போக்கி மூலம் புகை வெளியே வர தொடங்கும் போது நான் சொர்க்கத்திற்கு சென்று விட்டேன் என்று அனைவருக்கும் சொல்லுங்கள். கவலைப்படாதே, நான் நலமாக இருக்கிறேன் என்றார். அவர் குடிசைக்குள் ஒரு சிறிய தீயை ஏற்றி வைத்தார். சிறிது நேரம் கழித்து புகை எழத் தொடங்கியது. நண்பர் அரண்மனைக்கு ஓடி, மாட்சிமை பொருந்தியவரே, மாட்சிமை பொருந்திய மன்னரே, பீர்பாலின் ஆன்மா சொர்க்கத்திற்கு சென்று விட்டது, அவர் போய்விட்டார் என்றார். பொறாமை கொண்ட அரசவை உறுப்பினர்கள் மிகவும் சந்தோஷமாக சிரித்தனர். அக்பர் சோகமாக இருந்த போதிலும் அது உண்மை என்று நம்பினார். நாம் ஒரு சிறந்த மனிதரை இழந்துவிட்டோம் என்று அவர் பெருமூச்சு விட்டார். நாட்கள் வாரங்களாக மாறின. நீதிமன்றம் இப்போதெல்லாம் சிரிப்புடன் எதிரொலிக்கவில்லை. அக்பர் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போதெல்லாம் பீர்பால் மட்டுமே இங்கே இருந்திருந்தால் என்று பெருமூச்சு விடுவார். அரசவை உறுப்பினர்கள் ஆலோசனை வழங்க முயன்றாலும் அவர்களில் யாராலும் பீர்பாலின் ஞானத்திற்கு இணையாக இருக்க முடியவில்லை. நகர மக்கள் கூட அவரை எண்ணி வருந்தினார்கள். அவர்கள் சொன்னார்கள், இப்போதெல்லாம் மன்னர் அடிக்கடி கவலைப்படுகிறார். பீர்பால் உயிருடன் இருந்திருந்தால் அவரை சிரிக்க வைக்க அவர் நிச்சயமாக ஒரு வழியை கண்டுபிடித்திருப்பார். ஒரு நாள் காலையில் அக்பர் அரசவையில் அமர்ந்திருந்த போது, பேரரசர் அக்பர் வாழ்க என்று சத்தம் கேட்டது. மிகவும் பரிச்சயமான குரல். அக்பர் திரும்பி பார்த்தார். அங்கே பீர்பால் நின்று புன்னகைத்திருந்தார். பீர்பால், நீ திரும்பி வந்து விட்டீர்களா? நீ உண்மையில் சொர்க்கத்திற்கு சென்று திரும்பி வந்து விட்டீர்களா? பீர்பால் தலைவணங்கி, ஆம் மன்னரே, சொர்க்கம் ஒரு அற்புதமான இடம். காற்று தூய்மையானது. அங்குள்ள அனைவரும் கடினமாக உழைக்கிறார்கள். ஆர்வத்துடன் அக்பர் முன்னோக்கி சாய்ந்தார். எங்களிடம் சொல்லுங்கள் பீர்பால், நீங்கள் அங்கு என்ன பார்த்தீர்கள்? பீர்பால் பதிலளித்தார்.
மாட்சிமை பொருந்தியவரே, நான் உங்கள் அரச குடும்பத்தை சேர்ந்த பலரை அங்கு சந்தித்தேன். உங்கள் முன்னோர்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் மற்றும் அவர்களது ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்னிடம் ஒரு தீவிரமான விஷயத்தையும் சொன்னார்கள். அக்பரின் கண்கள் விரிந்தன. நிச்சயமா? அது என்ன பீர்பால்? பீர்பால் வியத்தகு முறையில் பெருமூச்சு விட்டார். சொர்க்கம் மனிதர்களால் நிரம்பி வழிகிறது என்று அவர்கள் கூறினார்கள். ஒவ்வொரு நாளும் பூமியிலிருந்து ஏராளமான மக்கள் வருகிறார்கள். வீடுகள் நிரம்பி வழிகின்றன. தேவதூதர்கள் கடினமாக உழைத்தும் ஓய்வில்லாமல் இருக்கிறார்கள் என்றார். அரசவை உறுப்பினர்கள் குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பீர்பால் தொடர்ந்தார். உங்கள் தையல்காரர், பொற்கொள்ளர்கள் மற்றும் தச்சர்கள் அனைவரையும் அனுப்புமாறு அவர்கள் உங்களிடம் கேட்டுக்கொண்டார்கள். ஏனென்றால் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய வகையில் அவர்களுக்கு அதிக ஆடைகள், நகைகள் மற்றும் வீடுகள் தேவைப்படுகின்றன. அக்பர் ஒரு கணம் புன்னகைத்தார், பின்னர் சிரித்தார். பீர்பால், சொர்க்கத்தில் உள்ளவர்களுக்கு உண்மையில் ஆடைகளும் வீடுகளும் தேவையா? பீர்பால் குறும்புத்தனமாக சிரித்தார். நிச்சயமாக மாட்சிமை பொருந்தியவரே. யாராவது இறக்கும் போதெல்லாம் அவர் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று பூமியில் உள்ள மக்கள் எப்போதும் கூறவில்லையா? எல்லோரும் அங்கு சென்றால் அது இப்போதைக்கு நிரம்பி இருக்க வேண்டும் என்றார். முழு நீதிமன்றமும் சிரிப்பில் மூழ்கியது. அக்பர் மிகவும் கடுமையாக சிரித்ததால் அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது. பீர்பால், சொர்க்கத்திற்கு சென்ற ஒரு பயணத்திற்கு பிறகு உங்கள் நகைச்சுவை உணர்வு ஒப்பிட முடியாததாகவே இருக்கிறது என்றார். பொறாமை கொண்ட அரசவை உறுப்பினர்கள் சங்கடத்தை உணர்ந்து தங்கள் தலையை தாழ்த்தி கொண்டனர். அக்பர் அவர்களை பார்த்து, நீங்கள் பாருங்கள், ஞானத்தை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது. சூரியன் பகலை ஒளிரச் செய்வது போல பீர்பாலின் புத்திசாலித்தனம் இந்த நீதிமன்றத்தை ஒளிரச் செய்கிறது என்றார். பீர்பால் தாழ்மையுடன் வணங்கி, நான் என் பேரரசருக்கு மட்டுமே சேவை செய்கிறேன் மாட்சிமை பொருந்தியவரே என்றார். நீதிமன்றம் கைத்தட்டல்களால் வெடித்தது. அன்றிலிருந்து நீதிமன்றத்தில் யாரும் மீண்டும் பீர்பாலின் உளவுத்திறனை சவால் செய்ய துணியவில்லை. அவர் தொடர்ந்து பேரரசர் அக்பருக்கு விசுவாசத்துடன் சேவை செய்தார். கதையின் நெறி அறிவும் தன்னிலை உணர்வும் எந்த சூழ்நிலையையும் நமக்கு பயனுள்ளதாக மாற்றக்கூடியவை. உண்மையை ஞானத்துடனும் புத்திசாலித்துடனும் சொன்னால் அது எப்போதும் வெற்றி பெறும். வணக்கம் நண்பர்களே, இன்று நாம கேட்க போறது ஒரு புதிர் நிறைந்த கதை. அக்பர் அரசருக்கும் புத்திசாலி பீர்பாலுக்கும் இடையில் நடந்த ஒரு சுவையான சம்பவம். இதன் பெயர் 3 கேள்விகளின் புதிர். இந்த கதையில் பீர்பால் எப்படி தனது அறிவால் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தினார் என்பதை பார்க்கலாம். வாங்க கதையை ஆரம்பிக்கலாமா? ஒரு நாள் அக்பர் பேரரசர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். அரண்மனையில் அமைச்சர்கள் அனைவரும் அமைதியாக இருந்தனர். அக்பர் திடீரென்று சொன்னார், என் நாட்டில் யாருக்கும் எவ்வளவு அறிவு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் பீர்பாலை அழைத்தார். பீர்பால், இன்று உன் அறிவை சோதிக்கிறேன். 3 கேள்விகளை கேட்கப் போகிறேன். ஒரு பதிலாவது தவறினால் உன் பதவியை வேறு ஒருவருக்கு தருவேன். அரண்மனை முழுக்க ஒரு அதிர்ச்சி சத்தம். பீர்பால் சிரித்தபடி சொன்னார், சரி அரசே, கேள்வி கேளுங்கள். முதல் கேள்வி அக்பர் கேட்டார். பீர்பால், வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றன? அனைவரும் சிரித்தார்கள். பீர்பால் அமைதியாக சொன்னார், அரசே, அதற்கு நான் சரியான பதில் சொல்ல முடியும். எனக்கு ஒரு பெரிய பையில் மணல் இருக்கிறது. அந்த பையில் எத்தனை துகள்கள் இருக்கிறதோ அதே அளவு நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கின்றன. அக்பர் சிரித்தார். ஆனால் அதை எப்படி நிரூபிப்பாய்? பீர்பால் நகைச்சுவையாக சொன்னார், அரசே, நீங்கள்தான் முதலில் அந்த மண் துகள்களை எண்ணி பார்த்து பிறகு வானத்தையும் எண்ணுங்கள். ஒன்று குறைவாக இருக்காது. அனைவரும் சிரித்தார்கள். அரசரும் மகிழ்ந்தார். சரி பீர்பால், முதல் கேள்வி முடிந்தது. அக்பர் சொன்னார், இரண்டாவது கேள்வி, என் நாட்டின் எல்லை எங்கே முடிகிறது? பீர்பால் சிறிது நேரம் சிந்தித்தார். பிறகு சிரித்தபடி சொன்னார், அரசே, உங்கள் ஆட்சி எல்லையில் யாராவது உங்கள் பெயரை மறந்துவிட்டால் அங்கேயே உங்கள் நாட்டின் எல்லை முடிகிறது. அக்பர் ஆச்சரியப்பட்டார். அருமை பீர்பால், நீ சொன்னது நகைச்சுவையிலும் உண்மையிலும் உள்ளது. மூன்றாவது கேள்வி அக்பர் கடைசியாக கேட்டார். பீர்பால், எனக்கு உலகில் மிகச்சிறந்தவர் யார் என்று சொல்ல முடியுமா? அனைவரும் மூச்சை பிடித்து கொண்டார்கள். பீர்பால் சிரித்தார். அரசே, பதில் உங்களுக்கே தெரியும். உங்களை விட சிறந்தவர் எப்போதும் உங்களது மனசுதான். நீங்கள் சிந்திக்கும் விதம் நல்லதாகவும் நீதியானதாகவும் இருந்தால் நீங்கள் உலகிலேயே சிறந்தவர். அக்பர் மெல்ல சிரித்தார். பீர்பால், நீ எப்போதும் இதயத்திலிருந்து பேசுகிறாய்.
அதனால்தான் உன் பதில் எப்போதும் வெற்றி பெறுகிறது. அனைவரும் கைத்தட்டினர். அக்பர் இப்போது எழுந்து நின்று சொன்னார், பீர்பால், நான் இன்று உணர்ந்தேன், அறிவு என்பது புத்தகத்திலிருந்து கிடைப்பதல்ல, அது மனதிலிருந்து வரும் ஞானம். பீர்பால் வணங்கிச் சொன்னார், அரசே, உங்களிடம் கேள்விகள் எனக்கு பாடமாக இருக்கின்றன. அறிவை சோதிப்பது நம்மை மேலும் வளர்க்கும். அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். அரண்மனை முழுக்க பீர்பாலின் புகழ் ஒலித்தது. நண்பர்களே, இன்றைய கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் தெரியுமா? அறிவு என்பது புத்திசாலித்தனம் அல்ல, அது சிந்திக்கும் திறமையும் தான். சில நேரங்களில் பதில் புத்தகத்தில் கிடைக்காது, மனதில்தான் இருக்கும். சிரிப்புடனும் அறிவுடனும் பிரச்சனையை தீர்க்கலாம். அதுதான் பீர்பாலின் மந்திரம். அடுத்த முறை இன்னொரு சுவையான அக்பர் பீர்பால் கதையுடன் சந்திப்போம். அதுவரைக்கும் சிந்தியுங்கள், சிரியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள்.